கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபையான கால வேளையில் இந்த 6ஆம் மாதத்தின் முதல் நாளில் கர்த்தருடைய ஊழியக்காரனா உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்து வரவேற்கிறோம். நல்லா இருக்கீங்களா? விசுவாசிக்கிறேன். கடந்த 5 மாதங்கள் கர்த்தர் நம்மோடு அற்புதமாக அதிசயமாய் பேசினார். ஆகையால் வாக்கு பண்ண தேவன் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஆகையால் இந்த 6ஆம் மாதத்தில் அன்பான தேவ சொன்னமே என்னோடு கூட தானியேலுக்கு எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை நீங்கள் கவனிப்பீர்களானால் அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தன் தேவனை அறிந்தவர்கள் தன் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்வார்கள் என்று சொல்லி. அன்பான சகோதரனே சகோதரியே, தேவ மனுஷனாகிய தானியேலுக்கு தேவன் சொல்லுகிறார், தன் தேவனை அறிந்த மனிதர்கள் தன் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்வாங்க என்று சொல்லி. இந்த 6ஆம் மாதத்தில் இந்த முதல் நாளில் சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தை கவனிக்கிற என் அன்பு தேவ ஜனமே, தேவன் உங்கள் வழியாக உங்கள் முகாந்தரமாக உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவராக இருக்கிறார். நீங்கள் முழுக்க பரிசுத்த வேதாகமத்தை முழுக்க வாசித்து பாருங்க. அன்பான தேவ ஜனமே, தேவன் நேரடியாக வந்து எதையும் செய்யலை. தம்முடைய ஊழியக்காரர்கள் முகாந்தரமாக, தம்முடைய ஆசாரியர்கள் முகாந்தரமாக, தங்களுடைய பரிசுத்தவான்கள் முகாந்தரமாக, தங்களுடைய அப்போஸ்தலர்கள் முகாந்தரமாக தேவன் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அன்பான தேவ ஜனமே, தேவன் நேரடியாக வந்து செய்ய முடியும். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆனால் தேவன் அதை விரும்பவில்லை. அவருடைய சாயலில் அவருடைய ரூபத்தில் அவரை போல உண்டாக்கப்பட்டிருக்கிற உன்னையும் என்னையும் நம்மையும் கொண்டு அன்பான தேவ ஜனமே தேவன் தன் வல்லமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆகையாலே இன்றைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், தேவன் யார் என்பதை நாம் சரியாக அறிய வேண்டும். இன்றைக்கி அநேக தேவ பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தாளந்து இல்லை, எனக்கு அன்பான தேவ ஜன்ம வெளித்தோட்டம் இல்லை, என்னை யாரும் அங்கீகரிக்கிறது இல்லை, இப்படி பலவிதமான அவர்களை குறித்த அன்பான தேவ ஜன்ம தாழ்வான அபிப்பிராயம் உள்ளவர்களாகி பல ஆண்டுகள் ஆனாலும் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அவங்க தேவனுக்காக எழும்ப முடியாதபடி குறுகிய மனப்பான்மையோடு அன்பானுள்ள 10, 15, 20 ஆண்டுகள் ஆனாலும் அவர்கள் ஒன்றும் தேவனுக்கு செய்ய முடியாமல் அன்பான தேவ ஜனமே நாட்களையும் காலங்களையும் ஆண்டுகளையும் வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், என்னோடு தேவன் எப்படியாப்பட்ட மனிதர்களை பயன்படுத்தினார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அதில் அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிச்சிங்கன்னா, 9ஆம் மணி நேரத்தில் நடந்த ஜெப வேளையில் பேதுரும் யோவானும் ஜெபிக்கும்படியாக தேவாலயத்தை கடந்து வருகிறார்கள். ஒரு பிறப்பு சப்பானியை கொண்டு வந்து அவனை கடத்தி, அவனுடைய வேலை என்னென்னா வருவங்க போகிறவங்க எல்லாரிடத்துலையும் பிச்சை எடுக்கணும். அது முடிந்த உடனே அவனை மறுபடியும் சுமந்து கொண்டு போவார்கள். இது நீடித்த நாட்கள் நடந்தது. ஆனால் ஒரு நாள் பேதுருவும் யோவானும் ஆலயத்துக்குள்ளே ஜெபிக்க வரும்போது எல்லாரிடத்துல பிச்சை கேட்கறது போல் அவன் பேதுருடத்தில் யோவானிடத்தில் கேட்டான். ஆனால் பேதுருவும் யோவானும் அன்பான தேவச்சனமே மற்றவர்களை போல பொண்ணும் பொருளை கொடுத்து அவங்க கடந்து போகலை. நீங்கள் 6-7 வசனம் 3ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர்கள் நிருபத்தை வாசித்து பாருங்கள். பேதுரு சொல்கிறாரு, அன்பான தேவச்சனமே, என்னிடத்தில் வெள்ளியும் பொண்ணும் இல்லை, என்னிடத்தில் உள்ளது உனக்கு தருகிற இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்ன உடனே அன்பான தேவச்சனமே பல ஆண்டுகளாக காலையிலையும் மாலையிலையும் சுமந்து கொண்டு வருகிற இந்த மனுஷன் என்ன செய்யப்பட்டான்னு கேட்டிங்கன்னா, பேதுரோட வலது கையை பிடிச்சி தூக்கினார். அவன் எழும்பி குதித்து துதித்து நடனமாடி
தேவனை மகிமைப்படுத்தினான். அவனுக்கு வயது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 40 வயது. அப்போ 40 ஆண்டுகளும் அவன் ஒரே இடத்துல அன்பான என்ன பண்ணுவான், கொண்டு வரவங்க விட்டு போவாங்க, பிச்சை எடுத்துகிட்டு இருப்பான். ஆனால் பேதுருக்கு என்ன தெரியும்னா, நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அவர் அறிந்திருந்தார். ஆகையால் தான் ஆண்டவர் தானியேலில் சொன்னார், தன் தேவனை அறிந்தவர்கள் தன் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்வார்கள். அப்போது தேவன் இன்றைக்கு நம்மிடத்தில் பட்ட படிப்பு அல்ல, வெளித்தோட்டத்தை அல்ல, தாளந்தை அல்ல, நீங்களும் நானும் நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை சரியாக நாம் அறிய வேண்டும். இன்னைக்கு ஒரு துக்கமான காரியம் என்னென்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் எடுத்தோம், அபிஷேகம் பெற்றோம், ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கும் தேவனை நாம் சரியாக அறியாமல் இருக்கிறோம். நமக்கும் தேவனுக்கும் மெய்யான தொடர்பு கிடையாது. நம்ம பேருக்கு கிறிஸ்தவனாக இருக்கிறோமே தவிர, ஆனால் கிறிஸ்து நமக்குள்ளே இல்லை. ஆகையால் தான் இன்றைக்கி நம்மளால் ஒன்றும் செய்ய முடியல. பேதுருவை கவனமாக பாருங்கள் அன்பான தேவ ஜனமே. இந்த சம்பவம் எருசலேம் பட்டணம் எல்லாம் என்ன ஆகிப்போச்சுன்னு சொன்னீங்கன்னா, மின்னல் வேகத்திலே பரவ ஆரம்பித்தது. பேதுரு யோவானை கொண்டு போய் ஒரு இடத்துல வைத்து விடுகிறார்கள். அவரிடத்துல அன்பான தேவஜனமே விசாரிக்கிறாங்க, இது எப்படி நடந்துச்சு. அங்கிருந்த படித்தவங்க பட்டதாரிங்கெல்லாம் பிரமித்து போனார்கள். காரணம் என்னென்னா, அப்போஸ்தலர் 4 நீங்கள் 13-14 வாசித்து பாருங்கள். பேதுரு யோவானை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் படிப்பு அறிவு இல்லாத பாமர மக்கள். படிப்பை வைத்து தேவனுக்காக பெரிய காரியம் செய்யலை. தேவன் யார் என்பதை அவர்கள் அறிந்தார்கள். தேவன் அவளை கொண்டு பெரிய காரியம் செய்தார். அப்போது அன்பான தேவ ஜனமே, நம்முடைய தேவன் நீங்கள் அப்போஸ்தலர் 10:36, 37, 38 வாசித்து பாருங்கள். அதே பேதுரு சொல்கிறாரு, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, ஒருவருக்கு ஒரு விதமாக இன்னொருத்தருக்கு இன்னொரு விதமாக அல்ல. அவரை அறிந்த ஒவ்வொரு மனுஷனையும் தேவன் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துகிறார். எத்தனை பேர் ஸ்மித் விக்கில்ஸ்வத் ஐயா அவர்களை கேள்விப்பட்டிருக்கிறீங்க? அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமான ஒரு பிளம்பர் தொழிலை செய்து கொண்டிருந்தவர். அவருடைய புத்தகங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவரை குறித்து அதிக புத்தகங்களை எழுதியிருக்கிற ஒரு தேவ மனுஷன். அவருடைய ஊழியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்பான தேவ ஜனமே, அவரை குறித்து சாட்சி சொல்கிறாங்க, அவர் சரியான இலக்கண வார்த்தை கூட பயன்படுத்த முடியல, கிராமர் கூட அவருக்கு தெரியாது. அவர் எழுதுனா எல்லாம் தப்பாக எழுதுவாராம். அப்படியாப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு பிளம்பர். ஆனால் தேவன் அவரை கொண்டு தன் வல்லமையை வெளிப்படுத்தினார். அவருடைய ஊழியத்தில் 20க்கும் மேற்பட்ட மக்கள் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்தார்கள். ஒரு சாதாரணமான ஒரு பிளம்பர் தொழில் செய்கிற மனுஷனை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வாரானா, ஏன் உன்னையும் என்னையும் நம்மையும் கொண்டு தேவன் செய்ய மாட்டார்? இன்னைக்கு தேவனை நீங்களும் நானும் அறிய வேண்டும். ஆகையால் தான் யோவான் எழுதும்போது 1 யோவான் 4:4 சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்று. அப்போ நமக்குள்ள யார் இருக்கிறாங்கோ, நாம் யாரை சேவிக்கிறோம், நாம் யாருடையவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். அன்பான தேவ ஜனமே, நாம் அறிய ஆரம்பித்து விடுவோமானால் நம்முடைய வாழ்க்கையினுடைய தரம் மாறும். நம்ம வித்தியாசமாக இருப்போம். உலகம் நம்மை திரும்பி பார்க்கும். தேவன் அப்படியேப்பட்ட மகிமையான பெரிய காரியங்களை தேவன் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 17:45 தாவீது ஒரு சிறு பையன், மந்தையை மேய்க்கிறவன். ஆனால் சவுலும் அவனுடைய சேனையும் அவனுடைய கூட்டாளிகள் எல்லாம் ஓடி போகிறாங்க. ஆனால் தாவீது மாத்திரம் கோலியாத்தை பார்த்து சொல்கிறாரு, அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலிலே ஒரு தேவன் உண்டு என்று உலகம் அறியும். இன்றைக்கு அவர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன் தலையை வாங்குவேன்,
அன்பான தேவ ஜனமே பாருங்க, ஒரு 17-18 வயது இளம் வயது வாலிபனா தாவீது இருந்தார். அந்த இளம் வயதிலேயே அவருக்கு என்ன ஒரு வெளிப்பாடுன்னு சொன்னீங்கன்னா, அவர் ஆராதிக்கிற தேவன் யாரு? அவர் சொல்றாரு, சேனைகளின் கர்த்தர் இன்றைக்கு உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். அப்போ தாவீதுக்கு அந்த 17-18 வயசுலேயே தேவனை குறித்த ஒரு பெரிய அன்பான தேவஜன்ம வெளிப்பாடு இருந்தது. ஆகையால தான் சவுல் சாதிக்க முடியாததை, சேனை தலைவர்கள் சாதிக்க முடியாததை, படத்தலைவர்கள் சாதிக்க முடியாததை, போர் வீரர்கள் சாதிக்க முடியாததை தாவீது அன்பான தேவ ஜனமே ஒரே ஒரு கூழாங்கல்ல கொண்டு கர்த்தருடைய நாமத்தில் அவனை நெத்தி கடித்து அவன் கீழே விழுந்தான். அவனுடைய தலையை அன்பான நெஞ்சு மேலே காலை வைத்து அவன் பட்டயத்தை உறவி அவன் தலையை வெட்டி கொண்டு வந்தார். அப்போ இன்னைக்கு என்ன தெரியுது இதனாலன்னா, நம்ம தேவனை அறியணும். அன்பான தேவ ஜனமே, அறிந்தால் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆகையாலே அன்பான தேவ ஜனமே, தினகரன் ஐயா அவர்கள் ஊழியத்துக்கு வரும் முன்னே அவர் பேங்க்கில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது அவர் ஜெபிப்பாராம், ஆண்டவரே இந்தியாவில் ஒரு வல்லமையான ஊழியக்காரனை எழுப்போம் அப்படின்னு சொல்லி பல ஆண்டுகள் ஜெபித்து கொண்டிருந்தாராம். ஆனால் ஒரு நாள் தேவன் அவரோடு பேசினாராம், அந்த வல்லமையான பெரிய ஊழியக்காரனை தான் நீ எழுந்துவான்னு சொல்லி. யோசித்து பாருங்க அன்பான தேவ ஜனமே, நம்ம யாரோ வரட்டும், யாரோ ஆண்டவர் எடுத்து பயன்படுத்திட்டோம், யாரோ கொண்டு தன் வல்லமை வெளிப்படுத்தட்டோன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நாம் அறியாமலே நம்முடைய நாட்களையும் காலங்களையும் நேரங்களை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் பாருங்க, தேவன் தினகரனையாவுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கட்டளையிட்டார். இந்தியாவுடைய அப்போஸ்தலராக தேவனால் பல லட்சங்களுக்கு கோடிகளுக்கு ஆசீர்வாதமான ஒரு ஊற்றாய் மாறினார். ஆகையால் இந்த வார்த்தையை கவனிக்கிற என் அன்பு தேவ ஜனமே, உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்ய தேவன் வல்லவர். ஆனால் நாம் அறிய வேண்டும். இன்றைக்கி நமக்கு உலக அறிவு இருக்குது, அழிந்து போகிற என்னங்க காரியங்களுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா அறிவும் வெளிப்பாடு ஞானம் இருக்குது. ஆனால் தேவனை அறிகிற அறிவு இல்லை. நீங்கள் 1 ராஜாக்கள் 17:1-2 வாசித்து பாருங்கள். எலியாவுக்கு அன்பான தேவஜன்மை தாய் தகப்பன் யாருன்னு தெரியாது. கீலியாத்தினுடைய குடிகளிலே ஒருவனாகிய எலியா, அப்படிதான் நீங்கள் 1 ராஜாக்கள் 17:1-2 வாசிக்கிறோம். இப்படி தான் அவரை குறித்து வேதம் அறிமுகப்படுத்துது. ஆனால் ராஜாக்கு முன்னால் வந்து ஆகாபுக்கு பார்த்து சவாலிடுறார். இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன், என் வார்த்தை அன்றி 3 வருஷம் 6 மாதம் மழை பனி பெய்யாது. அன்பான தேவ ஜனமே, சாதாரணமான ஒரு மனுஷங்க, நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அன்பான தேவ ஜனமே, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16-17 வாசிச்சிங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவர் நம்மை போல பாடுள்ள மனுஷன், நம்மை போல மனுஷன்னு வேதம் சொல்லுது. அவருக்கு எக்ஸ்ட்ரா ஒன்றும் இல்லைங்க, நம்மை போல பாடுள்ள மனுஷன். ஆனால் தேவன் அவருடைய வாயில் அந்த புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் நிறைவேற்றினார். இந்த 6ஆம் மாதத்தில் இந்த வார்த்தையை கவனிக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, தேவன் உங்களை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுங்களா? நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்று அறிய வேண்டும். இயேசுன்னு எல்லாம் சொல்கிறாங்க. இயேசுனா ஒரு பொதுவான பேர் இல்லை, அது வல்லமையான பேர். ஆனால் அதனுடைய மகத்துவத்தை நீங்கள் அறிந்திருக்கணும். அப்போ தான் நீங்கள் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய முடியும். இன்றைக்கி உலக நீங்கள் வரைபடத்தில் பல தேசங்கள்லேருந்து வந்த பல மிஷினரிமார்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து வாசித்து பாருங்கள். அவங்க எல்லாம் தேசம் விட்டு தேசம், பாஷை அறியாத தேசங்களுக்குள்ளே அன்பான தேவ ஜனமே கடந்து போய் சரித்திர நாயகர்களாக, சரித்திர புருஷர்களாக இன்னைக்கும் பேசப்படுகிறார்கள். ஜெர்மனிலேருந்து கடந்து வந்த கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த கனமதிப்புக்குரிய சீகன் பால் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் வாசித்து பாருங்கள். தமிழ் ஒரு எழுத்து தெரியாதுங்க,
அவர் 17ஆவது நூற்றாண்டில் அச்சடிக்கிற மிஷினை கொண்டு வந்து தமிழை கற்றுக்கொண்டு இலக்கணத்தை கற்றுக்கொண்டு அன்பான தேவஜனமே இன்னைக்கு தரங்கம்பாடியில் அவர் கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்தார். இன்றைக்கும் அவருடைய கல்லறை அங்கே இருக்குது. அப்படியேப்பட்ட பரிசுத்தவான்கள், பாஷை தெரியாதவங்க, ஆனால் தேவனுக்காக வந்து பெரிய காரியங்களை செய்தார்கள். ஆகிய இந்த 6ஆம் மாதத்தில் உங்களுடைய கடந்த வாழ்க்கையை குறித்து நீங்கள் மறந்துடுங்க, புதிய வாழ்க்கையை தொடங்குங்க. சவுல் எப்படி பவுலா மாறினாரோ அதுபோல் நீங்கள் மாறுங்க. உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய கரம், தேவனுடைய வல்லமை உங்கள் வாயில் புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையும் அது ஜீவனும் வல்லமையாக மாறும். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உங்களை முதலாவதாக மனத்தாழ்மையாக யோசிக்கிறத விட்டு விடுங்க. 2வது, நீங்கள் பின்பற்றுகிற தேவன் யார் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லும்போது நாங்கள் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று தானியேல் 3:16-17 சொன்னாங்க. அப்போ அவங்க தேவனை அறிந்ததுனால மரணத்தை பயப்படலைங்க, அக்கினிக்கு பயப்படலை. 124 தேசத்தின் ராஜாவாக இருக்கிற நேபுகத்நேச்சருக்கும் பயப்படலைங்க. அவங்களுக்கு தெரியும் எங்கள் தேவன் நாங்கள் செத்தாலும் உயிரோடு எழுப்ப அவர் வல்லமை உள்ளவர் என்று சொல்லி. ஆகையால் இந்த 6ஆம் மாதத்தில் தூசியை உதறி விட்டு கர்த்தருக்காக எழும்பி என்ன பண்ணுங்க? நெகேமியா 2:18 சொன்னார், வாருங்கள் எழும்பி கட்டுவோம். அன்பான தேவ ஜனமே, நம்ம எழும்புனா சத்ரு வெக்கப்பட்டு ஓடி போவான். நம்ம எது வரைக்கும் தூசியை உதறாமல் உக்காந்துட்டு இருக்கிறோமோ அது வரைக்கும் நம்ம கோமாளிகளாக என்னங்க யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை வீணாளாக மாற்றிட்டு இருப்போம். ஆகையாலே 6ஆம் மாதத்தில் மரியாளுக்கு நீங்கள் லூக்கா 1:26 வாசிச்சு பாருங்கள். கர்த்தருடைய தூதர் வந்து சொல்கிறார், உன்னதமான தேவனுடைய குமாரன் உனக்குள்ளே பிறப்பார். 6ஆம் மாதத்தில் அன்றைக்கு மரியாளுக்கு ஒரு அதிசயம் காத்திருந்தது போல் இன்றைக்கு உங்களுக்கும் தேவன் இந்த 6ஆம் மாதத்தில் இந்த முதல் நாளில் கண்டிப்பாக அற்புதம் செய்வார். நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுடைய கடந்த வாழ்க்கையில் நடந்ததை குறித்து அன்பான தேவ ஜனமே, அந்த பெர்க்மன் ஐயா பாடினார், கடந்ததை நினச்சி கலங்காத. கடந்ததை நினச்சி நீங்கள் கலங்கின ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆகையால் இன்றைக்கு என்ன பண்ணுங்க? தேவனுக்காக சிம்சோன் சொன்னது போல் என்னை ஒரு விசை பலப்படுத்துங்கன்னு சொல்லி இன்றைக்கி இருக்கிற இடத்துல சமீபத்தில் தூரத்தில் இருக்கிற நீங்கள், இந்த வார்த்தையை கவனிக்கிற நீங்கள் இன்றைக்கு கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். அன்னைக்கு சிம்சோனுக்கு மனமிறங்கின ஆண்டவர், அவரை பலப்படுத்தின அதே ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். ஆகையால் இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் குடும்பத்தில் கலங்கி நிற்கலாம், ஒருவேளை வியாபாரத்தில் தோல்வி அடைந்திருக்கலாம், ஒருவேளை நீங்கள் முன்னேறாதபடி பல வாசல்கள் மூடப்பட்டிருக்கலாம், பிள்ளைகளால் பலவிதமான என்னங்க தடைகளை, எதிர்ப்புகளை, நிந்தைகளை, அவமானங்களை அனுபவித்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத பலரால் நீங்கள் பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாளில் அதை எல்லாவற்றையும் மாற்றுவார். இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அன்பான தேவ ஜனமே, ஆண்டவரே நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், உமக்கு பிரியமான பாத்திரமாக என்னை மாற்றும் என்று சொல்லி தேவனுக்கு அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடுவோமா? உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். உள்ள சரீர பலவீனத்தோடு இருந்தீங்கன்னா, உள்ள பிள்ளை பாக்கியம் இல்லாத இருந்தால், உள்ள வேலை இல்லாத இருந்தால், உள்ள கடன் பிரச்சனையில் இருந்தீங்கன்னா, பிரியமான தேவச்சனமே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்மாற்றம் அடைந்து போயிருப்பீர்களானால், ஒருவேளை பலரை நம்பி நஷ்டப்பட்டு மோசம் போய் இருந்தீர்களானால், இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு அதை ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். இருக்கிற ஜெபிப்போமா? எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தையை கவனிக்கிற என் அன்பு தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிற தகப்பனே,
ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இந்த 6ஆம் மாதத்தின் முதல் நாளில் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஐயா. குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல், ஆண்டவரே சரீரத்தில் சுகம் இல்லாமல், வியாபாரத்தில் ஒரு வளர்ச்சி இல்லாமல், பலரை நம்பி நஷ்டப்பட்டு ஆண்டவரே நிந்தையோடு அவமானத்தோடு இருக்கிற என் அன்பு தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். அவள் நம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தினால தொட்டு அற்புதங்களை செய்து ஆசீர்வதியும். ஆண்டவரே கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்ப பிரச்சனையோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். சந்தேகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களுடைய எல்லா சிறையிருப்போம் இயேசுவின் நாமத்தில் நீக்கி அற்புதங்களை செய்யுங்க. ஆண்டவரே பிள்ளை இல்லாத மக்களுடைய கர்ப்பங்களை திறந்து பிள்ளை பாக்கியங்களை தாங்க. திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கையை தேவன் கட்டளையிடுங்க. அந்த இடங்களை வாங்கி வீடு கட்டணும்னு நினைத்து கொண்டிருக்கிற மக்களுக்கு அதுக்கு தேவையான வாசல்களை திறந்து பொருளாதார தேவைகளை சந்தித்து நல்ல வீடு வாசல்களை கட்டி உடைய பிள்ளைங்க சொந்த வீட்டில் குடியிருக்க நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் அன்றைய நிலத்துக்கு பட்டா வாங்கணும்னு சொல்லியிருக்கிறாங்களோ அவங்களுக்கும் தேவன் ஆண்டு சொந்த இடங்களை வாங்க தேவையான பண தேவைகளை தேவன் சந்திப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் சரீர பலவீனத்தோடு அன்று வியாதிகளோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உம்முடைய ஆணை பாய்ந்த கரங்களால் தொட்டு என் அன்பு தேவ ஜனங்களுடைய சிறையிருப்ப தேவன் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே, வேலை இல்லாத மக்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை தாரோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு புத்தி அறிவு ஞானத்தை தந்து படிக்கிற இடத்துல சாட்சிகளாய் நிறுத்தும். இவளையும் கொண்டு பெரிய காரியங்களை செய்யும். ஊழியத்தில் சொர்ந்து போய் பலரால் வஞ்சிக்கப்பட்டு அந்த சபையில் குழப்பத்தை உண்டு பண்ணி சபையை கெடுக்கிற எல்லா விதமான அசுத்தாவோட வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிற தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஆவில அனல் இல்லாமல் குளிரும் இல்லாமல் விதவிதப்பா ஜெபிக்கிற மக்களை பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்புவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கடன் பிரச்சனை உள்ள மக்களுடைய கடன் பிரச்சனை நீக்குங்க. ஆண்டவரே, சொந்த வேலைகளை தொடங்க, பலருக்கு கொடுக்கிற நிலைமையில் மாற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவரை ஒப்பு கொடுத்த ஆண்ட விசுவாசித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். அவளுடைய மன விருப்பத்தின்படியே அவளை எதிர்பார்க்கிற நன்மையை அவளுக்கு நீர் கட்டளையிடும். கர்த்தருடைய ஊழியக்காரனா ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிற அவளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தீர்காயுச தேவன் தந்து வழி நடத்தும். நீர் அப்படியே செய்ததுக்காக நன்றி. எல்லா மகிமையும் உமக்கே செலுத்தி இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். ஆகையால் இந்த நாள்லேருந்து நீங்கள் எழும்பி தேவனுக்காக செயல்பட ஆரம்பிங்க. அது மாத்திரம் அல்ல, அன்பான உங்களுக்கு ஜெப குறிப்பு இருக்குமானால் எங்களுக்கு நீங்கள் SMS வழியாவோ வாட்ஸ்அப் வழியாவோ நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நேரடியாகவே தொலைபேசியின் வழியாக எங்களோடு பேசலாம். இல்லைன்னா எங்களுடைய இன்ஸ்டாகிராம் சேனலில் நீங்கள் SMS அனுப்பலாம். அதோடு அது மட்டும் அல்ல, அன்பான தேவ ஜனமே, விசேஷமாக இதுவரைக்கும் இந்த செய்திகளை கவனித்து கொண்டிருக்கிற நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணாத இருந்தால் லைக் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாத இருந்தால் இந்த செய்தி பலருடைய வாழ்க்கை கட்டப்படும்படியாக, பலருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக உங்களுடைய குரூப்புகளில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எப்படியாகிலும் இந்த சுவிசேஷம் கேள்விப்படாத மக்கள் அறிந்து கொள்ளும்படியாக நீங்கள் ஒரு காரணமாக மாறுங்க. அதோடு ரொம்ப முக்கியமாக சமீபத்தில் தூரத்தில் இருக்கிற நீங்கள் எந்த ஆலயத்துக்கும் போகாத இருந்தால் கீழே எங்களுடைய விலாசம், எங்களுடைய தொலைபேசியினுடைய எண் இருக்கிறது. எங்களுக்கு 3 இடத்துல ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை 7 ஆராதனை நடக்கிறது. எங்களுடைய தலைமை சபை சின்னப்பா கார்டன் பென்சன் டவுனில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, எங்களுடைய கிளை சபை HBR லெவெட்டில், HB பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில், SBI பேங்க் மேலே இருக்கிறது. நீங்கள் அந்த எல்லையில் உள்ளவங்க அந்த பகுதியில் வரலாம். அதோடு கூட இந்தியன் எக்ஸ்பிரஸ் அண்ட் ராஜீவ்காந்தி காலனியில் எங்களுக்கு ஒரு ஆராதனை நடக்கிறது. அந்த எல்லையில் நீங்கள் எங்கேயும் ஆலயத்துக்கு போகாத இருந்தீங்கன்னா நீங்கள் வர விருப்பமுள்ளவர்கள் வரலாம். உங்களுக்காக 24 மணி நேரமும்
ஜெபிப்போம். தேவன் கண்டிப்பாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.